ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ஈவினிங் டைமில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகிதான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், போஸ்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பிரேக்கப் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும், ஸோ என் லைஃப் பாசிட்டிவாக போகணும், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Judgment, okay. Knight of Cups, okay. Page of Wands, okay. King of Pentacles, okay. Ten of Swords. Knight of Pentacles, okay. Six of Pentacles. Page of Cups. Four of Swords. Six of Swords. Queen of Cups, High Priestess, okay. So bottom of the deck, Four of Cups. Nine of Pentacles, Hermit, Hanged Man, Devil, Ace of Cups, Queen of Cups, Page of Swords, Six of Cups, okay. Judgment, King of Cups, Nine of Cups, Ten of Swords, Page of Pentacles, okay. ஓகே, ஸோ இன்றைக்கி எவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம்
தொண்டை கட்டியிருக்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு விஷயம்னா இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான விஷயங்களை விட்டுடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பொண்ணு. ஸோ எனக்கு ஸோ அதனால் நான் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த கார்டோட எண்ணத்தில் எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிപ്പ് ആക്ച്വലി இந்த ഒരു പേഴ്സൺ സെപ്പറേഷൻ ആക്കിയിട്ടുണ്ട്. ഓക്കെ, കാരണം என்னென்னா സ്നേഹം ഇല്ലാമല്ല സെപ്പറേഷൻ அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு போஸ்ட்டு கொண்டு வரல. எஸ், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஸ்னேகம் உண்டு, ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. பட் அன்கண்டிஷனல் லவ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகியும் பட் இந்த ഒരു പോർഷൻ இந்த ரிலேஷன்ஷிപ്പ് ஒரு ட்ராமாட்டிக் எண்ட் மாதிரி செப்பரேஷன் ஆக்கிட்டு இந்த ஒரு பர்சனே மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைங்க என்ன மறந்துடு, சுச்சுவேஷன் சரியில்லை, நீ நான் சேர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசன், ஓகே, இந்த ஒரு பர்சனே இவருக்கு ஸ்னேகம், அன்கண்டிஷனல் ஸ்னேகம் உங்கள் மேலே ஃபீல் ஆகியும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் மேபி ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே, ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வசதி வாய்ப்பில் வசதியான ஒரு ஃபேமிலி உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் இப்போ உங்களை எதிர்த்து ஒரு ஃபேமிலி எதிர்த்து இந்த ஒரு பர்சன் இப்போ மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது. ஓகே, ஃபினான்ஷியலி இவர் இண்டிபெண்டில் இல்லை, இவர் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி வாழ்க்கை ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னா, என்ன ஃபேமிலி கூட நின்னாச்சுன்னா என்னோட கஷ்டம் நஷ்டம் என்னோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் என்னோடய ஃபேமிலி பார்த்துக்கும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சூஸ் பண்ணது நான் இருந்தாச்சுன்னா நான் சொந்தமாக வெளியே போய் நான் வேலைக்கு போய் நான் நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் ஏற்றுக்க முடியும். ஸோ இவர் இதுவான்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து எப்போவுமே ஃபேமிலி கூட இருக்கிறது ஒரு சேஃப்டியாக ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஏன்னா ஃபேமிலி கூட இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட வேண்டாம், ஃபேமிலி கூட இருக்கும்போது எல்லா கஷ்டமும் ஃபேமிலி ஏற்றுக்கும், நம்ம ராஜா மாதிரி சந்தோஷமாக தெரிஞ்சிட்டு இருக்கலாம், நம்மளோட ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு ஓகே. ஸோ அதனால் இவர் ஸ்னேகம் இருந்தும் அந்த ஸ்னேகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த ஸ்னேகத்தை வந்து ஸ்னேகத்தை விட இவரோட ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால ஸ்னேகம் இருந்தும் ஸ்னேகத்துக்கு எமோஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி தான் எதுக்கு தனக்கு இது ஒரு சேஃப்டி ஃபீல் ஆகும்னு நினச்சிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு. ஓகே, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 1 year இருக்கலாம், இல்லைங்க 1 month இருக்கலாம், இல்லைங்க 1 week இருக்கலாம். ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டிங்களாம் கேட்டாச்சுன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனை உங்களால் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உங்களுக்கு ஒரு லைஃப் கம்ப்ளீட் ஆகிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு லைஃப்பில் நான் ஒரு கம்ப்ளீட் ஆகணும், என்னோட ஆத்மா சாந்தியாகணும், என்னோட லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும்னா எனக்கு லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் எனக்கு வேணும். இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு ஏதோ என் லைஃப்பில் ஒரு விஷயம், நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நான் ரொம்ப என்னோடய ட்ரீம் ரொம்ப ஏங்கின ஒரு விஷயம் எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லும்போது எனக்கு என் லைஃப்பில் ஏதோ ஒரு மிஸ் ஆன ஒரு ஃபீல் உண்டு. ஸோ உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோன்னு கேட்டால் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, பட் எமோஷ்னலி கனெக்டட், உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். எஸ், நான் கம்ப்ளீட் ஆகிட்டில்ல, எனக்கு ஏதோ ஒன்று என் லைஃப்பில் ஏதோ ஒரு ஏக்கமாக இருக்கலாம், எனக்கு என் லைஃப்பில் ஏதோ ஒன்று என்னை விட்டு ஏதோ ஒன்று என் லைஃப்பில் ஒரு குறை உண்டு. ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டு. ஓகே, எப்படி இந்த ஒரு பர்சன் மட்டும் என் லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா எஸ், என் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நான் வந்து இந்த பூமியை விட்டு போயிடுவேன். பட் இது ஒரு பர்சன் இல்லைங்க சொல்லும்போது என் லைஃப்பில் எனக்கு ஏதோ ஒரு குறை உண்டு, அந்த ஒரு ஃபீலிங் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, மேபி இது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். தென் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களாக இருக்கலாம், எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, தென் இன்னொரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு, நீங்கள் வந்து
எக்ஸில் இன்னொரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கு, பேசுகிற ஒரு பர்சனுக்கு என் மேலே பயங்கர இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். சேம் இஷ்டம் உங்களுக்கும் உண்டு. நீங்கள் வந்து நீங்கள் லவ்வை சொல்லியிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் பல தடவை ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துட்டு வந்து போய் நின்றுட்டு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இல்லை. ஆக்சுவலி இது ஒரு பர்சன் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி விஷயத்தில் ஆள் பயங்கர ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு ஓகே. அதில் என்ன ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் எனக்கு ஆக்சுவலி இவர் இண்டிபெண்ட் ஆகிட்டு இல்லை, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிட்டு இல்லை, பட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே. ஃபேமிலி கூட இருக்கிற வரைக்கும் இவருக்கு பவர் ஆஃப் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நான் இப்போ ஃபேமிலியை விட்டு என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணதாக இருந்தால் கஷ்டம். அந்த இடத்துல கட்டாயமாக நான் வந்து கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்நேகம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இவர் இந்த ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் ஒரு என்ன ஸ்நேகமாக தன்னோட சேஃப்டின்னு பார்க்கும்போது இவருக்கு தன்னோட சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிட்டு உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஒரு பெயின் நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஸ்நேகம் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக பல நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்காம வந்து போய் தோணு டைம் வருது, தோணு டைம் போகிறது. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்குற இடத்துல தான் அந்த ஆள் உடனே போய் ஆகும். மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ஆள் என்ட்ரி கொடுக்கும், மறுபடியும் கமிட்மெண்ட் கேட்குற டைமில் ஆள் ஓடி ஆகும். ஸோ இவர் பல தடவை இந்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் வந்து போய் நின்றுருக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்குன்னா, அப்போ இந்த ஒரு பர்சன் கடைசி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போன ஒரு பெயின், அந்த ஒரு பெயின் உங்களால் தாங்க முடியாத ஒரு பெயினாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு பெயினால் மேபி நீங்கள் வந்து எல்லோரும் உள்ள ஒரு சிலங்க ஸ்பிரிச்சுவலி அவேக்கனாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய் நிற்கிறது, தென் விருப்பப்பட்ட டைமில் ஒரு ட்ராமாட்டிக் எண்ட் கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக்கி போனது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக வந்து உங்களுக்கு ஒரு வலி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு வழியில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம். மேபி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லோருள்ள ஒரு சொல்லுவாங்க வந்து டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், யூனிவர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், செல்ஃப் ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஸோ யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகியிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பல வழி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிட்டுன்னா, இந்த உலகத்தில் மனுஷங்களை நம்பி நான் என் லைஃப்பில் பட்ட லெசன்ஸ் எல்லாம் எண்ட் ஆஃப் போதும். ஓகே, இனிமேல் என் லைஃப்பில் நான் மனுஷங்களை நம்புறதா இல்லை. இன்னைக்கு யூனிவர்ஸ் மாற்றி ஓகே, ஏன்னா இனி என்னோட பாத் யூனிவர்ஸை தேடி போகட்டும். இது வரைக்கும் என் லைஃப்பில் மனுஷங்களை நம்பி நான் ஏமாறது போதும். இனிமேல் என் லைஃப்பில் நான் ஏமாறதுக்கு ரெடி இல்லை. மறுபடியும் என்னோடய ஹார்ட்டை வந்து உடைக்கிறதுக்கு நான் ரெடி கிடையாது. என் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தாங்க, என் ஹார்ட்டை உடைச்சிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் நான் இந்த ஒரு பர்சன் நம்புறேன்னு கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல இதயம் வந்து வலிக்கும். ஸோ இனிமேல் என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனில் யாரையுமே நம்புறதுக்கு நான் ரெடி கிடையாது. என்னோடய லைஃப் யூனிவர்ஸோட முடியட்டும். நீங்கள் டோட்டலி யூனிவர்ஸ் கூட ஓவர் க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. டேரோ கார்டு பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் நிறைய பேருக்கு ஹீல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் ஈவினிங் டைம் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, ஆக்சுவலி கடைசியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்குது. நான் சொன்னேன்ல, கடைசியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ ஆள் அந்த ஒரு விஷயத்த ஸ்டக்கானு. ஸோ ஆளுக்கு அந்த ஒரு விஷயத்த நினச்சி திங்க் பண்ண டைமில் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு பயங்கர மண்டி. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஸோ அதை நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா, என்ன பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் மாட்டிட்டு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை அவர் தானே க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இவரை பொறுத்த மட்டும் இப்போ கரண்ட் இப்போ ஈவினிங் டைமில் இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் என்ன இவர் திங்க் பண்ணுறோன்னா, ஓகே ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லாம் போச்சு, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு க்ரோ இருக்குது, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் வேணும். ஸோ அது கரெக்டாக நம்மளால் முடியாத ஒரு விஷயம்.
அது அது ஒன்லி அது யூனிவர்ஸால் மட்டும்தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்னோடய ப்ராப்ளத்தாக இருக்கட்டும் சரி பண்ண முடியும். என்னால் வந்து இது சால்வ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அவர் ஃபீல் ஆகிട്ടുണ്ട് ஒரு பர்சனுக்கு. காரணம் என்ன, நீங்களும் சேஞ்ச் ஆகிട്ടുണ്ട്. இவர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இவருக்கு வந்துட்டில்ல. ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஓவர் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு மெடிடேஷன், ஹீலிங், 7 சக்ராஸ் மெடிடேஷன், யூனிவர்ஸ் அப்படின்னு ஓவராக நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு போஸ்டரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, கடைசியாக நடந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த ஒரு பர்சன் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு இந்த ஸ்நேகம் வேண்டாம், நீ கொடுக்குற எந்த ஒரு கேரிங் எனக்கு தேவையில்லை, நீ உன்னோட லவ் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் போயிட்டு. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த ஒரு பர்சன் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தானே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தானே எண்டப் ஆக்கிட்டு போகணும். மறுபடியும் நம்ம தான் போயிருக்கோம். ஓகே, இவங்க பக்கா ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன். அப்போ இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பை நம்மளே வேணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஓகே, அப்போ மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எந்த ஒரு இதுவும் இல்லை. தென் எந்த ஒரு பர்சன் என்ன பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணாங்க, எனக்கு என்ன எல்லா இம்பார்ட்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பட் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். மறுபடியும் நம்ம எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ண முடியும்? மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண நமக்கு அந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, കറണ്ട് സിറ്റുവേഷനിൽ இந்த ஒரு പോസ്റ്റ് ഇനി മറന്നിട്ടുണ്ട്. எல்லாம் டெத் ஆகிட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு. அதுக்கான ஒரு ரீசன்ஸ் நான் தான். முன்னாடி எனக்கு இந்த ஒரு போஸ்ட் அவைலபிள் இருந்தாங்க. ஓகே, பட் இப்போவும் இந்த ஒரு போஸ்ட் எனக்கு அவைலபிளாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஓகே, கட்டாயமாக இந்த ஒரு போஸ்ட் இனி நான் போனால் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து இந்த ஒரு போஸ்டோட ஸ்நேகத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு போஸ்டரை நான் ஏமாற்றிட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்டர் எனக்கு கண்டிப்பாக இனி வந்து அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ முடிச்சு போன ஒரு விஷயம் இனிமேல் என் லைஃப்பில் வரப்போகிறது கிடையாது. அப்படி முடிச்சு போன ஒரு விஷயம் என் லைஃப்பில் மறுபடியும் ரீகனெக்ட் ஆகும்னா அது யூனிவர்ஸால் மட்டும்தான் முடியும். ஓகே, பட் முடிஞ்சு போன ஒரு விஷயம் லைஃப்பில் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுமா எனக்கு தெரில. பட் அதே ஒரு மூமெண்ட் என் லைஃப்பில் மறுபடியும் வந்தால் கொள்ளான்னு இவர் திங்க் பண்ணுறது ஈவினிங் டைமில். ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு. பட் மென்லி இந்த ஒரு போஸ்ட் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்ட் ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகிட்டு. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகிட்டு. ஆக்சுவலி முடிஞ்சு போன ஒரு லவ் மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் ரீகனெக்ட் ஆகாதுன்னு இவர் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் எவ்வளோ தூரம் உங்களை விட்டு ஓடணும் மறக்கணும்னு நினச்சாலும் இவருக்கு மறுபடியும் உங்களோட திங்கிங் வந்துட்டு. இவரே அறியாமல் ஆக்சுவலி மேபி இந்த ஒரு பர்சனுக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை இந்த பர்சன் இந்த அளவுக்கு ஸ்நேகிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இப்போ அவங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு. எந்த செப்பரேஷனையும் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனையும் எனக்கு இந்த ஒரு பர்சன் மேலே இருக்க ஸ்நேகம் துளி கூட குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே, எனக்கு என்னை சுற்றி என்னோடய ஃபேமிலிஸ் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஃபேமிலி ஏனோ சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனை நான் விட்டுட்டு போயிட்டு. என் கூட போய் ஃபேமிலி இருக்குது. பட் என்னை கம்ப்ளீட் ஆகுறதுக்கோ என்னோடய எமோஷனலாக என்னை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு பர்சனால் மட்டும்தான் முடியும். எந்த சுச்சுவேஷன்லேயும் மேபி நீங்கள் ரொம்ப ஹீல் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லியாச்சு, இந்த ஒரு பர்சனுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட பேசினா ஹீல் ஆகுமா இருக்கும், இல்லைங்க உங்கள் கூட பழகும் போது ஹீல் ஆகுமா இருக்கும். ஓகே, பட் இவருக்கு இப்போ என்ன திங்க் பண்ணுறேன், நான் என்னோடய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. பட் இப்போது எனக்கு என் ஃபேமிலி இருக்குதான், எனக்கு என் ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஓகே தான். பட் எனக்கு அதில் ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்டிட்டு இல்லை. மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி பக்கா ப்ராக்டிக்கலான ஃபேமிலியாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகனா இது வரைக்கும் என்னென்னு தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்நேகன்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட தான் பார்த்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் என்னென்னா, முடிஞ்சு போன அந்த ஒரு லவ் மறுபடியும் என் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குமா, மறுபடியும் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா, மறுபடியும் அதே ஸ்நேகத்தோடு என் லைஃப்பில் வருமா, இதெல்லாம் சாத்தியமா? அப்போ இவருக்கு என்ன, இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, எனக்கு
என்னால் இந்த ஒரு எனக்கு என் மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லை. பட் யூனிவர்ஸ் நினச்சாங்கன்னா கட்டாயமாக இந்த விஷயங்கள் மாறும், எல்லாம் ஒரு சேஞ்சஸில் வரும். ஸோ யூனிவர்ஸ் நினச்சா மட்டும்தான் இனி இந்த ப்ராப்ளம் சரியாகும். ஈவன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, மேபி மேனிஃபெஸ்டோ டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா தெய்வத்தை கூட கொஞ்சம் க்ளோஸாக ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இனிமேல் எங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க, மறுபடியும் அதே ஸ்நேகத்தை கொடுக்குறாங்கன்னா ஸோ அது யூனிவர்ஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா கடைசியாக நானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு சொல்லிட்டு போயிட்டேன், நானே இந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதும் சரியில்லை. அப்படி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், மேபி இந்த ஒரு பர்சன் எனக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது இன்னும் பயங்கரமாக ஹர்ட் ஆகும். அப்போ என்ன நானே ஹர்ட் ஆக்குறதுக்கு நானும் ரெடி கிடையாது. பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் மெமரிஸ் ஆஃப் லவ் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல நல்ல மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணுறாங்க, ப்ரீசியஸான மூமெண்ட்டை திங்க் பண்ணுறாங்க. எனி டைம் உங்களோட தாட்டில் இந்த பர்சன் ஜீவிச்சிட்ருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஈவினிங் டைம் இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறா, இவர் ஆக்சுவலி யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து எல்லா விஷயமும் ஒரே செகண்டில் எல்லா ப்ராப்ளமும் ஒரே செகண்டில் மாறி போனால் கொள்ளலாம். ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடக்காது, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காது. ப்ளீஸ் யூனிவர்ஸ், ப்ளீஸ் என்னை எப்படி இந்த ஒரு போஸ்டர் கூட சேர்த்து வச்சுருங்க, மறுபடியும் அதே விஷயங்கள் என் லைஃப்பில் ரீஸ்டார்ட் ஆகாதுன்னு திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைன்னா இவருக்கு இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, அது ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க எமோஷ்னல் அடிக்ஷனாக இருக்கலாம். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஈவினிங் டைம் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவரை சுற்றி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், பட் இவரோட ஹார்ட் ஆசைப்படுறது என்னது உங்களை தான். ஓகே, ஸோ அதனால் இவர் அந்த ஒரு ஸ்நேகம் எனக்கு லைஃப்பில் வேணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும்னு இவர் ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஈவினிங் டைமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த ஒரு பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன, ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வேணும்னு சொல்லிட்டு போனது இவர் தான். ஓகே, அப்போ இவரே மறுபடி வந்தால் நல்லா இருக்காது. இவருக்கு என்ன பண்ணுறது தெரியாத சுச்சுவேஷன். டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு தான் சரண்டர் பண்ணியிருக்காங்க. இவரோட மைண்டில் தெரிகிற விஷயம் என்னென்னா, யூனிவர்ஸால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமே தவிர அதர்வைஸ் நாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ்க்கு தான் சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இருந்தாலும் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. மேபி சோஷியல் மீடியாவில் உங்களை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா உங்களை நேரில் யாருக்கு தெரியுமே மீட் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலி பயங்கரமாக ஸ்டாக். காரணம் என்னென்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வேணும். ஓகே, அதனால் இந்த ஒரு போஸ்ட்டில் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட்டோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஈவினிங் டைமாக இருக்கட்டும், இவரோட மைண்டோட திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம லைஃப்பில் எப்படி ரீஎன்ட்ரி கொடுக்குறது, என்ன பண்ண அப்ரோச் ஆவாங்க, நம்ம எப்படி இவங்களை கனெக்ட் பண்ணுறது, மறுபடியும் எப்படி இந்த ஒரு பர்சனை மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறது. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு ஈவினிங் டைம் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சனுக்கு லாஸ்ட்டாக தெரிகிற விஷயம் என்னென்னா, நம்ம தேவையில்லாமல் திங்க் பண்ணுறதை மிச்சம் இங்கே நான் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதாவது ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு காலையில் ஒரு மெசேஜை பண்ணால் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் உடனே ஓகே ஆகும். காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே, பட் இவரே ஓவர் திங்கிங் பண்ணி இவரோட மைண்டுக்குள்ளேனா நம்ம தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணுறதை மிச்சம். ஓகே, இதுவும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. இவரே நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சில பர்சன்ஸ் எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இல்லாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா, ஸோ இருந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறோம்னா, நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் என்னோடய ஃபேமிலி கூட இருக்கிறத சேஃப்டி, என்னோடய ஃபேமிலி எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு திங்க் பண்ணிட்டு ஒரு பர்சனாக இருந்தால், இவர் இந்த ஈவினிங் டைமில் இவர் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, நான் இந்த ஒரு பர்சனை நான் ஒரு மேரேஜ் பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆனால் மட்டும்தான் என்னோடய ஃபேமிலியை எதிர்த்து எனக்கு இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண முடியும்.
ஓகே. இல்லைங்க இப்போ ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் எனக்குள்ளே இல்லைன்னா, நான் என்னோட ஃபேமிலி பார்க்குற ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ணணும். ஓகே. பட் இந்த ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ண எனக்குள்ள ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இருக்கணும். அப்போ மட்டும்தான் என்னால் வந்து இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு சில பர்சன்ஸ் மேபி எங்கேயாவது ஒர்க்கு ரிலேட்டடாக எங்கேயாவது வெளியூர் ட்ராவல் போகலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டு எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே. ஸோ முன்னாடி இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டுனா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் எமோஷனலாக திங்க் பண்ணுறாங்க. மேபி மைண்டு சொல்கிறது கேட்குற ஒரு பர்சனாக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷன் ஹார்ட்டு சொல்கிறது கேட்க முடிவு பண்ணிட்டு உண்டு. மேபி கிங் ஆஃப் கப்ஸ்ன்னு சொன்னாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஆக்சுவலி இவருக்கு உள்ள ஃபீலிங்ஸு எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உள்ளது சப்ரைஸ் பண்ண வைக்கிற கழிவு உண்டு. மேபி இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. ஓகே. ஆக்சுவலி இவர் ஸ்நேகம் இருக்கிறனால தான் இவர் இப்போ உங்களை திங்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் கிட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் எந்த ஒரு ஆப்ஷனும் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் தேவையில்லை. ஓகே. எந்த ஒரு ஆப்ஷனும் ஆள் வாங்குறதுக்கு ரெடி கிடையாது. டோட்லி ஒரு கன்ஃபியூஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இவருக்கு என்னென்னா ஃபுல் ஆக்சுவலி இவருக்கு நெகட்டிவ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, ஆக்சுவலி இவரோட மைண்ட் என்னென்னா மறுபடியும் இந்த ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்ஸ் என் லைஃப்பில் வருமா, சாத்தியமா, இவருக்கு ஒன்றும் தெரியலை. இவருக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் லைஃப்பில் வரணும்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டில்ல. பட் யூனிவர்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம், யூனிவர்ஸை நம்புவோம். இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டது யூனிவர்ஸ் தான். இந்த அழகான மூமெண்ட்டை கொண்டு வந்து விட்டது யூனிவர்ஸ் தான். ஸோ யூனிவர்ஸ் நினச்சா மட்டும்தான் எல்லா விஷயமும் சாத்தியமாகும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மேபி நீங்களும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் யூனிவர்ஸ் கேட்டிருக்கலாம். டோட்லி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். இந்த ஒரு பர்சனுக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். ஓகே. ஏன் கேட்டினா ஜட்ஜ்மெண்ட் கார்டு நமக்கு இங்கே 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துக்க தெரியும். ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துட்டு, தென் ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் கஷ்டப்படலாம், இந்த ஒரு பர்சனில் கஷ்டப்படலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீகனெக்ட் ஆகும். ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் அன்கண்டிஷனல் ஆகும். ஓகே. இவருக்கு இப்போ முன்னாடி மைண்டு சொல்கிறது ஒரு கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஈவினிங் டைமில் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் ஹார்ட்டு சொல்கிறது கேட்டு இவருக்கு லைஃப்பில் முடிவெடுக்க திங்க் பண்ணிட்டு. ஸோ அதனால் கட்டாயமாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே. இதான் இந்த ஒரு பர்சன் ஈவினிங் டைமில் திங்க் பண்ண விஷயங்கள். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான நம்பர் பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 20 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஓகே 666 இம்பார்ட்டன்ட். ஓகே. 666 கன்வீனியஸாக பார்க்குறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. தென் நமக்கு இம்பார்ட்டன்டான டேட் பார்த்துடலாம். 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். ஓகே. 999 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் 10 இம்பார்ட்டன்ட். ஓகே. டிசம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே. 12 இம்பார்ட்டன்ட். தென் 20 இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கும் டேட்டா போச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குற கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.